ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது சீரக சம்பா அரிசியில் கோகோனட் மில்க் புலாவ். தேங்காய் பால் சாதம்னு வச்சுக்கோங்களேன். சீரக சம்பா அரிசி ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி ஊற்றி அதை உரமாக வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் அது ஊறட்டும். ஸோ இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நமக்கு சீரக சம்பா அரிசி, தேங்காய் பால் தேவைப்படும். அப்புறம் நமக்கு தேவையான காய்கறி. முதல்ல சாட்டே மோட் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், ஒரு பிரியாணி இலை, 2 பச்சை மிளகா இதை போட்டு சாட்டே பண்ணுங்கள். அதோட ஒரு வெங்காயம் நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நான் எடுத்துருக்கிற அரிசி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எடுத்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இலை இதை வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் பாருங்கள் கிட்டத்தட்ட ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு குறிப்பாக கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். இதோட வேணும்னா நீங்கள் காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்து இந்த காய்கறியை நல்லா வதக்கிக்கோங்க. பாதி வெந்திருக்கணும் காய். இந்த ஸ்டேஜில் அரிசியை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. இது எவ்வளோ நேரம் வதக்கணும்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி அடியில் கொஞ்சம் அரிசியெல்லாம் ஒட்டுற மாதிரி, பிடிக்கிற மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பால் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் நம்ம லிக்விட் ஆட் பண்ணணும். அது தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்தும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் தேங்காய் பாலே சேர்க்கறனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா திக்கான பால் சேர்க்குறீங்க அப்படின்னா 1 டம்ளர் பாலும் 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன், எனக்கு கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரணுன்றதுக்காக. ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் லிக்விட் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் ப்ளஸ் தண்ணி கலந்து. இப்போ உப்பு பார்த்துக்கோங்க, தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சாட்டே மோடை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ மேனுவலில் 6 மினிட்ஸ் வைக்கிறேன். மேனுவல் இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர் மோடில் 6 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ நேச்சுரலாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு சூப்பரான அரோமாவில் தேங்காய் பால் சாதம் ஆர் கோகோனட் மில்க் புலாவ் இன் சீரக சம்பா ரைஸ் ரெடி. இது அப்படியே சாப்பிடலாம். இதுக்கு தொட்டுக்க எதுவும் வேணும்னு அவசியமே கிடையாது. ஏதாவது நல்ல ஸ்பைசியான சிக்கன் கிரேவியோ வெஜிடபிள் கிரேவியோ வச்சு சாப்பிட்லாம். வெறுமனே சாப்பிட்டாலுமே இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும்.